الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم لا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما ومن يفعل ذلك عدوانا وظلما فسوف نصليه نارا وكان ذلك على الله يسيرا. عن عائشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم كان يدعو في الصلاة اللهم إني أعوذ بك من المأثم والمغرم فقال له قائل ما أكثر ما تستعيذ من المغرم فقال إن الرجل إذا غرم حدث فكذب ووعد فأخلف رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றார். மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான சுகமான காரியங்களிலும் துக்கமான காரியங்களிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையை சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளில் தீர்வு காணுவதற்கு சரியான வழிகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. சமீபத்திய நாட்களிலே செய்தித்தாள்களில் பார்க்கக்கூடிய விஷயம், சென்ற வாரம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். அதே ஒன்று இன்னொரு செய்தி, ஒரு ஆண் கடன் சுமையால் தற்கொலை செய்து கொள்கின்றார். 1.5 வருடங்கள் கழித்து அவருடைய மனைவி தன்னுடைய 2 குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்கிறார். கண்ணியமானவர்களே, 4 நபர்களும் முஸ்லிம்கள், இஸ்லாமிய சூழலிலே வாழ்ந்தவர்கள். ஆனால் இது போன்ற மிக மோசமான முடிவுகளுக்கு தங்களை ஆளாக்கிக் கொள்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும், நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் உட்பட அனைவரையும் இந்த விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, முதலாவதாக விளங்க வேண்டிய விஷயம், இந்த தற்கொலை என்பது தீர்வு அல்ல. அவர்களுடைய எத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை வகையான சங்கடமான நிகழ்வுகள் அவர்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும், இந்த தற்கொலை என்பது நிச்சயமாக அதற்கான தீர்வு அல்ல. மாறாக அது இன்னொரு வகையான பிரச்சனையினுடைய ஆரம்பம் என்று தான் விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு மிக மிக கடினமான எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் திருமறையிலே சொல்லும் பொழுது, லா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்து கொண்டால் நாம் அவர்களை நிரந்தரமாக நரகத்திலே நாம் அவர்களை நுழைத்து விடுவோம் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இந்த தற்கொலை என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது, ஹராமான காரியமாக இருக்கின்றது. ஒருவர் உயர்ந்த நல்ல அமல்களை செய்கின்றார், ஆனால் அவர் தன்னுடைய முடிவை இது போன்ற தற்கொலைக்கான காரணங்களை செய்து கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நரகவாசி என்று எச்சரிக்கை செய்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவி வந்த நேரத்திலே அவருடன் சேர்ந்து இன்னொருவரும் இஸ்லாத்திற்கு வருகின்றார். மதீனாவுடைய சூழ்நிலை அவருக்கு ஒத்து வரவில்லை.
மிக கடினமான குளிர் ஏற்படுகின்றது, காய்ச்சல் ஏற்படுகின்றது. அந்த நோயின் தாக்கத்தை அவரால் தாங்க முடியாமல் தன்னுடைய மணிக்கட்டை கை விரல்களை அவர் அறுத்துக் கொள்கின்றார். பின்பு அதிலிருந்து இரத்தம் வெளியோடி அவர் அந்த நோயின் காரணமாக அவர் இறந்து விடுகின்றார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் அவர்களை கனவிலே காண்கின்றார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தார். தன்னுடைய வீடு வாசல் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்திருந்தார். ஒரு உயர்ந்த நல்ல அமலை செய்திருந்தார். அதன் காரணமாக கனவிலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை சந்தித்து கேட்கின்றார்கள், உங்களுடைய ரப்பு உங்களுடன் எப்படி நடந்து கொண்டார்? அவர் சொல்கின்றார், அல்லாஹு தாலா நான் செய்த ஹிஜ்ரத்தின் காரணமாக என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். ஆனால் அவருடைய கையிலே அவர் துணியை போட்டு மூடி இருந்தார். ஏன் கையை இப்படி மூடி இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், மலக்குகள் எனக்கு சொல்லிவிட்டார்கள், லா நுஸ்லிஹு மா அஃப்ஸத்தஹு, நீங்கள் செய்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஆனால் நீங்கள் தற்கொலை செய்து கொண்டீர்களே, உங்களுடைய கை விரல்களை நீங்கள் அறுத்து கொண்டீர்களே, இது நீங்களாக உங்களுக்கு செய்த ஒரு கேடு, இதை நாம் சீர் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதாக. கண்ணியமானவர்களே, உயர்ந்த அமலை செய்திருந்தார். ஆனால் அதன் வடு அவர் அந்த தன்னை தற்கொலைக்காக எதனை காரணமாக ஆக்கி கொண்டாரோ அவர் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகும் அந்த வடு அவருடைய உடலிலே இருந்தது. கண்ணியமானவர்களே, இன்னொரு சஹாபி அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்தார். தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொள்வதற்கு தயாராக ஆகி வந்து விட்டார். ஆனாலும் கூட அவர் அந்த வேதனையில் ஏற்பட்ட கஷ்டத்தை தாங்க முடியாமல் அவர் தன்னுடைய நெஞ்சிலே வாளை வைத்து அவர் தற்கொலை செய்து கொள்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர் நரகவாசி என்று. கண்ணியமானவர்களே, மிக மிக கடினமான எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நசை ஷரீஃபிலே ஹதீஸ் வருகின்றது, யார் எந்த வழியிலே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வாரோ அவர் அதே காரியத்தை கொண்டு அவர் நரகிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பார் என்று சொன்னார். மன் தரத்தா மின் ஜபலின், ஒருவர் மலையிலிருந்து உருண்டு கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார், நாளை நரகிலும் அதே போன்று மலை போன்ற ஒரு உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து விழுந்து அவர் தன்னை நோவினைப்படுத்திக் கொள்வார் என்று சொன்னார். ஒமன் தஹஸ்ஸா சும்மன், ஒருவர் விஷத்தை நக்கி விஷத்தை சுவைத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்று சொன்னார், நரகிலும் அவர் அதே போன்று அவருடைய கையிலே விஷம் இருக்க அந்த விஷத்தை சுவைத்து சுவைத்து அவர் தன்னை வேதனைப்படுத்திக் கொள்வார் என்று சொன்னார். ஒமன் கத்தல நஃப்ஸஹு பிஹதீதத்தின், இரும்பு போன்ற ஆயுதங்களை கொண்டு தன்னை மாய்த்து கொண்டவர் கியாமத் நாளிலே ஹாலிதன் முஹல்லதன், நிரந்தரமான முறையில் அவர் தன்னை கொலை செய்து கொண்டே இருப்பார் என்று மிக மிக கடினமான எச்சரிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விஷயத்தை விளங்க வேண்டும். தற்கொலை என்பது நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடையாது. மாறாக இது ஆகிரத்தினுடைய இன்னொரு பிரச்சனைக்கு அவருக்கு அது அஸ்திவாரமாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, இது போன்ற முடிவுகளுக்கு இவர்கள் வருவதற்கான காரணங்கள் என்று பார்த்தால் பெரும்பான்மையாக சொல்லப்படக்கூடியது கடன் தொல்லைகள் தான். அதே போன்று காதல் தோல்விகள், தாங்க முடியாத நோய்கள், பரீட்சைகளிலே தோல்வி அடைந்து விடுவது, அதே போன்று அரசியல்களிலே தோல்வி ஏற்பட்டு விடுவது. கண்ணியமானவர்களே, சில பலகீனப்பட்ட முஸ்லிம்கள் கூட இது போன்ற நோய்களுக்கு ஆளாகி தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றார்கள். +2 எக்ஸாம் முடிந்திருக்கின்றது, ரிசல்ட்டுகள் வரக்கூடிய நேரம். மாற்று மதத்திலே உள்ளவர்கள், அவர்கள் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையும் விளங்காதவர்கள், தன்னுடைய ஆகிரத்தையும் விளங்காதவர்கள், அவர்களில் ஏதோ சிலர் இது போன்ற காரணங்களால் தற்கொலை செய்து கொண்டாலும் சத்தியத்தை விளங்கிய ஒரு அழகான பரிசுத்தமான மார்க்கத்தை கொடுக்கப்பட்ட முஸ்லிம் மாணவர்களும் சிலரும் இது போன்ற நோய்களுக்கு பீடிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய மார்க்கத்தை இன்னும் எந்த அளவு உம்மத்திலே போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது என்பதையும் நாம் இன்னொரு இடத்திலே சிந்திக்க கடமை கொண்டிருக்கின்றோம். ஷேக் அஸ்ஹர் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி ஈராக்கில் இருந்து ஃபத்வா கேட்கின்றார்கள். அமெரிக்கர்கள்
அவர்களை ஆட்கொண்டு அவர்களை நோவினைப்படுத்திய நேரத்திலே அந்த அமெரிக்க படைகள் எங்களை மானபங்கப்படுத்தி எங்களிடம் நிர்பந்தமாக விபச்சாரம் செய்கின்றார்கள், அதிலிருந்து எங்களை நாங்கள் காத்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்பதாக பத்வா கேட்கும் பொழுது அஸ்ஹர் யூனிவர்சிட்டியுடைய முஃப்தி அவர்கள் சொன்ன பதில், இல்லை, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் உங்களுடைய கற்பை பாதுகாப்பது, உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வது அவசியம்தான். ஆனால் அதற்காக நீங்கள் இது போன்ற பாவத்திலே செய்வது, தற்கொலை செய்து கொள்வது, உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வதற்கு எந்த வகையிலும் அனுமதி இல்லை என்றுதான் அவர்களுக்கு கொடுத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அவ்வளவு மிக மோசமான ஒரு நோய் இந்த நோய். கண்ணியமானவர்களே, அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. அவர் தற்கொலை செய்து கொண்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள், முழு உம்மத்தினுடைய தலைவராக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அம்மா அன ஃபலா உஸல்லி அலைஹி, இவருக்கு நான் தொழ வைக்க மாட்டேன் என்பதாக ஒதுங்கிக் கொண்டார். கண்ணியமானவர்களே, இங்கே இந்த மஸ்அலாவையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் தற்கொலை செய்வதன் காரணமாக, அதாவது ஒரு பெரும் பாவம் செய்வதன் காரணமாக அவர் முஸ்லிமாகத்தான் இருப்பார், அவர் காஃபிராக ஆகிவிட மாட்டார் என்று மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்ட சிலர் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது என்று சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க வேண்டாம் என்று தடுக்கவில்லை, மாறாக நான் தொழ வைக்க மாட்டேன் என்று தன்னை ஒதுக்கிக் கொண்டார்கள். இந்த பாவத்தினுடைய இதனுடைய கொடுமையை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்களே தவிர யாருமே தொழக்கூடாது என்பது பெருமானா அவர்களுடைய கருத்து கிடையாது. எனவே சங்கமிக்க உலமாக்கள், நமக்கு ஃபுகஹாக்கள் சொல்லித் தரக்கூடிய விஷயம், அவர் செய்த இந்த பாவத்தின் காரணமாக அவர் பாவியாக ஆகிவிடுவாரே தவிர அவர் காஃபிராக ஆகிவிட மாட்டார். காஃபிர்களுக்குத்தான் நாம் ஜனாசா தொழ வைக்க முடியாது. எனவே இவர் பெரும்பாவி என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக கண்ணியமானவர்களே, இது போன்ற பாவத்திற்கு ஆளாகுவதற்கு இப்படி சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த கடைசி நேரம் சில நபர்களுக்கு சமூக சூழ்நிலைகளும் காரணங்களாக ஆகிவிடுகின்றன. ஏற்கனவே சிலர் தற்கொலை செய்திருப்பார்கள், அவர்கள் இந்த உலகத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளிரங்கத்திலே நீங்கி இருப்பதாக இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளானவர்களுடைய உள்ளத்திலே அது போன்ற எண்ணங்கள் பதிந்து விடுகின்றன. அதனால் அவர்களும் இதுதான் தீர்வு, இதுதான் தீர்வு என்பதாக மனோரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த கடைசி நேரத்திலே அவர்கள் அதிலே உந்தப்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஆளாகி விடுகிறார்கள். நமது குடும்பத்திலே, தெரிந்த வட்டாரங்களிலே அல்லது அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் இது போன்ற கடல் சூழ்நிலை, கடனுடைய பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நம்மால் முடிந்த அளவு நாம் பொருளாதார உதவி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். அந்த உயிர் அல்லாஹ் எப்பொழுது எடுப்பானோ அப்பொழுதுதான் அது செல்ல வேண்டும். நாம அந்த உயிரை எடுத்துக் கொள்வது இது அடுத்த பிரச்சனைக்கான காரணம் என்பதை அவர்களுக்கு நாம் விளங்க வைக்க வேண்டும். ஆகிரத்தை பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அவருடைய விதியின் பிரகாரம் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அல்லாஹ் அதற்கு தீர்வு தருவான் என்ற நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் சொல்லி அவர்களை நாம் ஆறுதல் படுத்த வேண்டும். வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கின்றோம். இந்தியாவினுடைய அமெரிக்க பிரிட்டிஷ்காரர்களுடைய முதல் ஜெனரல் ராபர்ட் கிளைவ் என்பவர், அவர் ஒரு குமாஸ்தாவாக கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தார். பெரிய கடன் சுமை ஏற்பட்டது. தற்கொலை செய்து கொள்வதற்காக தன்னுடைய நெற்றியிலே தானே துப்பாக்கியை வைத்து அழுத்துகின்றார். துப்பாக்கி வேலை செய்ய இரண்டாவது முறையும் தன்னை தற்கொலை செய்கின்றார். அப்பொழுதும் துப்பாக்கி வெடிக்கவில்லை. மூன்றாவதாக வானத்தை நோக்கி சுடுகின்றார். ஆனால் துப்பாக்கி வேலை செய்கின்றார். அவருடைய உள்ளத்திலே ஒரு தைரியம் இருக்கின்றது. எனது கடவுள் எனக்கு ஏதோ ஒரு நல்லதை வைத்திருக்கின்றான் என்பதாக நினைத்து பின்பு அதிலிருந்து அவர் விலகி இராணுவத்திலே சேர்ந்து மேஜர் ஜெனரலாக அவர் மாறுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஒரு நேரம், அந்த ஒரு கடைசி நேரம் மனிதனுடைய அந்த அது போன்ற பிரச்சனைகளில் மாட்டியவர்களுடைய அந்த வாழ்வை சூன்யமாக, பூஜ்ஜியமாக, ஒன்றுமில்லாதாக ஆக்கிவிடுகின்றது. எனவே நாம் அப்படிப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு நாம் சந்தித்தால்
பிரச்சனைகளில் சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை சந்தித்தால், அவர்கள் இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தால் அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களில் நாம் கடன் பிரச்சனையால் மாட்டிக்கொண்டவர்களுக்கு தீர்வுகளாக 2 முக்கியமான துஆக்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு விடுதலை உரிமை பத்திரம் எடுத்து எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை, அவர் அந்த கடனை நிறைவேற்றவில்லையானால் மீண்டும் அடிமையாக ஆகிவிடுவார், அவருடைய வாழ்வே பூஜ்ஜியமாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு அடிமை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முறையிடுகின்றார், என்னுடைய இந்த கடனை நீக்குவதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை எனக்கு சொல்லித் தந்தார்கள். உங்கள் மீது ஒரு மலையை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த மலை அளவு கடன் இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய அந்த கடனை நீக்கி விடுவான் என்று ஆறுதல் சொல்லி துஆ சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹும் மக்ஃபினி பிஹலாலிக, யா அல்லாஹ் நீ ஹலாலாக்கியதை கொண்டு என்னை நீ போதுமாக ஆக்கி வைப்பாயாக. வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக்க, உன் அல்லாதவர்களை விட்டும் உன்னுடைய தனிப்பெரும் செல்வத்தின் காரணமாக என்னை தேவையற்றவனாக ஆக்கி வைப்பாயாக என்ற இந்த துஆவை காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய இந்த கடன் சுமைகளை விட்டு உங்களை நீக்கி விடுவான் என்று சொன்னார். இன்னொரு ரிவாயத்திலே ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹஜ்ரத் அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மஸ்ஜிது நபவியிலே தொழுகை அல்லாத வேறு நேரத்திலே கவலையானவர்களாக காண்கின்றார்கள். அப்பொழுது காரணம் கேட்கும் பொழுது கடன் சுமை என்னை பீடித்து விட்டது என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு 8 வார்த்தைகள் கொண்ட சுருக்கமான ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். கடன் மிகைத்து மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் சொன்னார்கள். இந்த துஆவை நீங்கள் வழமையாக ஓதி வாருங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய கடனிலிருந்து உங்களை அல்லாஹ் வெளியாக்குவான் என்று சொல்லிக் கொடுத்தார். எனவே கண்ணியமானவர்களே, உலக பிரச்சனைகள் என்பது அது இயல்புதான். சில நேரத்திலே ராட்டினம் சுற்றுவதை போல மேலே இருக்கும், சில நேரம் கீழே வரும். இப்படித்தான் உலக வாழ்வுகள் மாறி மாறி வரும். கண்ணியமானவர்களே, இந்த பிரச்சனைகள் ஒரு நேரம் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இன்னொரு நேரத்திலே அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டும் அகன்றுவிடும். எனவே நாம் மன உறுதியோடு யகீனோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த இந்த ஹதீஸ்களின் மீது நாம் உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த துஆக்களை நாம் ஓதிக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அது போன்ற இக்கட்டான நிலைமைகளிலிருந்து நம்மை வெளியாக்குவார். கண்ணியமானவர்களே, அதோடு இன்னொரு விஷயத்தையும் நினைவில் வைக்க வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்விலே, யதார்த்தமான வாழ்விலே நாம் செய்யக்கூடிய சில தவறுகள், குறிப்பாக ஆடம்பரமான விஷயங்கள். அது ஆடம்பரமான வியாபாரமாக கூட இருக்கலாம். நமக்கு அந்த துறையில் சரியான தெளிவு இருக்காது, அந்த துறையை பற்றி உள்ள சரியான புரிதல் இருக்காது. ஆனால் அது போன்ற வியாபாரங்களிலே நாம் கால்களை வைத்து விடுவோம். ஆடம்பரமான திருமணங்களிலே நம்மை நாமே ஆட்படுத்திக் கொள்வது. கண்ணியமானவர்களே, திருமணம் நிச்சயமாக சுன்னத்து தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த திருமணத்தை நம்முடைய சக்திக்கு ஏற்றவார் 4 பேர் என்ன சொல்வார்கள், எதுவும் சொல்லி விட்டு போகட்டும், நாளை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது சூன்யமாக ஆகிவிடக்கூடாது. இது போன்ற இந்த செய்தித்தாள்களை படிக்கும் பொழுது மிக மிக மனதிற்கு வருத்தமாக இருக்கக்கூடியது. அது போன்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்பவர்கள் தாங்களும் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டு தங்களுடைய அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய உயிர்களையும் அவர்கள் பலியாக ஆக்குகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இது அவர்களுடைய மார்க்கத்தை பற்றியுள்ள கல்வி ஞானம் இல்லாததும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, இது போன்ற சூழலில் இருப்பவர்களை நாம் அறிந்தால் அவர்களுக்கு உளவியல் ரீதியாக அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர்களை சந்திக்க வைத்து அவர்களுக்காக துஆ செய்வதுடன் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை, மார்க்கத்துடைய விஷயங்களை நினைவூட்டி இந்த சத்தியமான மார்க்கத்திலே நாம் வழி நடக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட
பெரிய கடன் சுமைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்வை நாசமாக்கக்கூடிய இது போன்ற முடிவுகளை எடுப்பதை விட்டும் அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக என்று துஆ செய்தவனாக இந்த வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.